ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சமையலறை. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு சோயா கிரேவி தாங்க. இந்த சோயா கிரேவி இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமான ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு சின்ன சைஸில் உள்ள சோயா எடுத்துருக்கேங்க. இதை சுத்தமாக அலசிட்டு அதில் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு இதை எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இதை வந்து ஒரு 5லேருந்து ஒரு 6 நிமிஷம் இது வந்து நல்லா இந்த மாதிரி மிதமான தீயில் நல்லா வந்து கொதிச்சு வரட்டுங்க. அதுக்கிடையில் வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாங்க மிக்சர் ஜாரில். அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சம் போல் மட்டும் மல்லி இலை உள்ள சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. தக்காளி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா இங்கே சோயாலாம் நல்லா வந்து கொதிச்சு கொஞ்சம் பெரிய சைஸாக ஆயாச்சு. இப்போ இது வந்து வெளியில் இறக்கி வச்சுட்டு நம்ம வந்து அந்த சுடு தண்ணியில் இருத்துட்டு கொஞ்சம் போல் நல்லா பச்சை தண்ணி ஊற்றி இது வந்து நல்லா சுத்தமாக அலசிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சிட்டு எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறமா இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் உள்ளே சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் போல் மட்டும் லைட்டாக வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா அந்த சோயாவில் நல்லா பிடிச்சி வரணும் இல்லையா, அதுக்காக லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து இது நல்லா ஊறி வரட்டுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இது 5 நிமிஷம் நல்லா ஊற விட்டுக்கலாங்க. அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடுபடுத்திட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லாயிருக்குங்க. அதனால் ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம், அதுக்குன்னு ரொம்ப குறைச்சலாம் வேண்டாம், ஓரளவுக்கு மீடியமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறமா அந்த வாசனை பொருட்கள் பட்டை, கிராம்பு, அந்த 2 கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் போல் வந்து மிளகு, அப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு ஜீரகம் இது எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா வந்து பொரிய விட்டுக்கலாங்க. இதெல்லாம் வாசனைக்காக கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை அந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணிட்டு அதையும் இது கூட உள்ள சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வந்து வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது உள்ளே சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இல்லைன்னா நம்ம வந்து அந்த தக்காளி அரைக்கும் போதே அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி வச்சு ஒரு 4 பல் பூண்டை வச்சு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுதாக இருந்ததுன்னா இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், நம்மளோட காரத்திற்கு ஏற்ப வர மிளகாத்தூள், அப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து சோயாவில் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். அதனால் வந்து நம்மளோட காரத்திற்கு ஏற்ப பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை மணமெல்லாம் போகிற மாதிரி இந்த எண்ணெயிலே இது வந்து நல்லா வறுத்து கொடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுத உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளியோட பச்சை மணமெல்லாம் போகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி கொடுத்துக்கலாங்க. கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு உள்ள சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நல்லா தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. சுத்தமாக அலசிட்டு அதை வந்து இது கூட உள்ள சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த எண்ணெயிலே இந்த மசாலா கூடவே நம்ம வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வந்து இந்த மசாலா கூட நல்லா வதங்கி வந்தால் தான் அது நல்லா ரெடியாகி வந்ததுக்கப்புறமா பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்து வேக வச்சோன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம இதை சேர்த்துட்டு உடனே தண்ணி சேர்த்து வேக வச்சோன்னா கொஞ்சம் நல்லா இருக்காதுங்க. அந்த மசாலாலாம் பிடிச்சி வராமல் உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக இருக்கும். இந்த மாதிரி நல்ல எண்ணெயிலே இந்த மசாலா கூட நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்கும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது நல்லா இன்னும் கொஞ்சம் வெந்து வரட்டும். பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு ஓரளவுக்கு வந்து உருளைக்கிழங்கு நல்லா வந்து இது கூட நல்லா வதங்கி வெந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜார்லேயே ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும், சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அது கலந்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க. காரம் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு விட்டுக்கலாங்க இதுக்கு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து ஒரு கால்வாசி நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இது நல்லா வெந்து வந்தாச்சு. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3/4 வாசியாச்சு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நான் சோயா சேர்க்கணுங்க. இப்போ நம்ம வந்து ஊற வச்சு வச்சுருக்க அந்த சோயாவெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே அந்த சோயா ஊற வச்சு அதிலே கொஞ்சம் போல் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கலந்துட்டு அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க.
இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக எல்லாம் நல்லா கொதிச்சு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு 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 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி உள்ளே சேர்த்துக்கலாங்க. இருந்தால் சேர்த்துக்கலாங்க, இல்லைன்னா வெறுமனே மல்லி இலை மட்டும் சேர்த்துக்கலாம். அதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது சேர்த்தா கொஞ்சம் நல்ல வாசனையாக கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இருந்தால் சேர்த்துக்கலாங்க, இல்லைன்னா இந்த மாதிரி மல்லி இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு விட்டுக்கலாங்க. திரும்ப வந்து இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. நம்மளுக்கு இன்னும் நல்லா வந்து ஒரு ஒரு கெட்டியான ஒரு பதமாக வேணும்னா நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக விட்டுட்டு நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லை நல்ல சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்தோன்னா இதோடய நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுப்பை இறக்கிட்டு நம்ம வந்து ஊற்றி சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு சோயா கிரேவி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி சுவையில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே நல்ல கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சோயா கிரேவியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நன்றிங்க.